ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்களிருந்து இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாதம் இல்லையா, அதனால கார்த்திகை அப்பம் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு எண்ணெயில் பொரிக்காமல் சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் ஜீனியே கரெக்டாக அளவாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணால் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்திங்கன்னா ரவை நல்ல மணமாக இருக்குங்க. இந்த ரவை பாம்பே ரவைனாலும் சரி, வறுத்த ரவைனாலும் சரி, ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு ரவை போட்டு அதே அளவில் 1/2 பங்களவு தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா ஊறி வந்துடுங்க. ஊறி வந்தோடனே ஒரே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவை, அதையும் சேர்த்து அடுத்து ஜீனி இருக்கு இல்லையா, நான் 1/2 பங்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 3/4 பங்கு எடுத்துக்கலாம். 1/2 பங்கே கரெக்டான அளவாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரவையும் சுகரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அரைச்சிங்கன்னா இது மாதிரி எல்லாமே அரைஞ்சி எல்லாமே சேர்ந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. ரொம்ப நீர்த்தும் இருக்க தேவையில்லை, ரொம்ப திக்காகவும் இருக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி தோசை மாவோட கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா பணியாரம் எல்லாம் கரெக்டாக வருங்க. நம்ம ஃப்ளாட்டாக ஆப்பம் தான் ஊற்ற போகிறோம். பணியாரம்னா தான் புசு புசுன்னு வரணும். நம்ம ஃப்ளாட்டாக அப்பம் மாதிரி ஊற்றுறனால இதுவே போதும். அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எண்ணெயில் பொரிக்காமல் சிம்பிளாக நம்ம பணியார பேனில் தாங்க பொரிக்க போகிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாங்க. ஒரு மீடியம் ஃபேமிலியில் 3 பேர்லேருந்து 4 பேர் வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த அளவு இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 2 அப்பம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இல்லை நிறைய வேணுன்னா இதிலே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. நம்ம எப்பயுமே பணியாரனாலும் சரி, இது மாதிரி நெய் அப்பனாலும் சரி, சென்டரில் ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா சென்டரில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கருகி போயிடும். அதனால சுற்றி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்து தாங்க சென்டரில் ஊற்றணும். ஆனால் சென்டரில் ஊற்றுனீங்கன்னா அது டக்குன்னு கருகி போயிடும். அதனால தான் அடுத்து நல்லா வெந்து வர்றதுக்காண்டி ஒரு 4லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வேக விட்டு எடுத்திங்கன்னா இது 2வது சைடும் அதே மாதிரி 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணமாக இருக்கணும்னா நான் ஊற்றுனேன் பார்த்தீங்களா நெய், அது மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம கொஞ்சோண்டு நெய்யில் தாங்க ஊற்றிருக்கோம், ஆனால் நம்ம நெய்யிலையே பொரித்து எடுத்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதையே நீங்கள் எண்ணெயில் பொரிக்கனாலும் பொரிச்சிக்கலாம். எப்பயும் போல் பொரித்து இதே ப்ரொசீஜரில் இதே மாவை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது பஃப்னு வருங்க. நம்ம ஹெல்த் கான்சியஸ்னால் நம்ம பணியாரக்கல்லில் தாங்க பொரிச்சிருக்கோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.